5 கோடி லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 29.5 லட்சம் வந்து மோசடி நடந்திருக்கு சென்னையில். இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்னை பழைய வெண்ணாரப்பேட்டையில் சேர்ந்தவர் தான் ஈஸ்வர். இவருக்கு தெரிந்த நண்பரான ஆரோக்கிய அலோசியஸ் இவர் ரியல் எஸ்டேட் தொழிலில் வந்து முதலீடு செய்ய கூறியிருக்கிறாரு. அதன் பேர் பார்த்திங்கன்னா பல தவணைகளாக 8.5 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதற்கு பின்னர் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய அலோசியஸ், கல்பனா என்ற மாலதி, கனகராஜ் மற்றும் யோகி இவங்கள பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. கல்பனா என்ற மாலதி அவருக்கு பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்கில் அதிகாரிகளை தெரியும்னு சொல்லி கூறி அவர் முன்பணம் வந்து செலுத்தினா 5 கோடி லோன் வாங்கி தரேன்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க. இவரும் பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டுலேருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இவருக்கு ரொக்கமாக பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் மொத்தம் 21 லட்சம் பணத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 நபர்கள் லோன் வாங்கி தராமலும் வந்து பணத்தை வந்து ஏமாற்றிருக்கிறானுங்க. இது குறித்து ஈஸ்வர் பார்த்திங்கன்னா தண்டையார்பேட்டை காவல் நிலைய குற்றப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா புகார் வந்து கொடுத்துருக்குறாங்க. போலீஸார் இது குறித்து வழக்கு பதிவு செஞ்சு வந்து விசாரணை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. மேலும் தண்டையார்பேட்டை காவல் நிலைய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் தீவிர விசாரித்ததில் மேற்படி பார்த்திங்கன்னா 4 நபர்களும் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு முதலீடு செய்ய சொல்லியும் அதே மாதிரி பேங்க்கில் 5 கோடி லோன் வாங்கி தரேன்னு சொல்லி 29.5 லட்சம் பணத்தை வந்து மோசடி பண்ணது தெரிய வந்திருக்கு. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய அலோசியஸ், கல்பனா என்ற மாலதி, கனகராஜ் ஆகிய 3 பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா விசாரணையில் ஆரோக்கிய அலோசியஸ் மீது ஏற்கனவே மத்திய குற்றப்பிரிவு ஒரு குற்ற வழக்கு இருக்குது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் பார்த்திங்கன்னா விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நீதிமன்ற உத்தரவுப்படி இப்போ சிறையிலையும் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுலேருந்து நாம் வந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒரு 7 days லோன் ஆப்பை விட இவனுங்க மோசடி வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். 7 days லோன் ஆப்பில் நீங்கள் லோன் எடுப்பீங்க. லோன் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை கட்டுவீங்க, திரும்பியும் பணத்தை கட்டுவீங்க, திரும்பியும் வந்து பணத்தை கட்ட சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. மிரட்டி உங்களுடைய ஃபோட்டோலாம் ஆபாசமாக சித்தரித்து பணத்தை கட்ட சொல்லுவானுங்க. அவனுங்களாவது லோனை கொடுத்துட்டு பணத்தை கட்டுங்கானுங்க. இவனுங்க லோனும் வாங்கி தாரேன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு 29 லட்சம் 30 லட்சம் இப்படின்னு சொல்லி நம்மளை வந்து லட்சக்கணக்கில் ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க. ஆக அவனுங்களை விட இவனுங்க ரொம்பவே மோசம்தான். லோன் வாங்கி தாரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொன்னான்னா அதை நம்பவே நம்பாதீங்க. அது முழுக்க போலியான ஒரு இதுதான். பேங்கில் நேரடியாக நீங்கள் லோன் எடுக்கிறது தான் உண்மை. அதே மாதிரி ஒரு ஃபினான்சியல் நிறுவனத்தினால தான் லோன் கொடுக்க முடியும், பேங்குனால தான் லோன் கொடுக்க முடியும், தனிநபரால் லோன் கொடுக்கவே முடியாது. அது வந்து முழுக்க ஒரு போலியானது தான். பணம் வந்து யார் முதல்ல கட்ட சொன்னாங்களோ அது முழுக்க போலி தான். அதை வந்து நம்பவே நம்பாதீங்க. பணத்தை ஃபஸ்ட்டு கட்ட சொன்னாலுங்கனாலே அது ஃப்ராடு தான். அதனால் யாரையும் நம்பி பணத்தை வந்து கட்டாதீங்க. அப்படி கட்டினீங்கன்னா நீங்கள் தான் வந்து நாளைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி கோர்ட்டுன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ நமக்கு இருக்கிற வேலைக்கு வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவாய்ட் பண்ணுறதை வந்து நிப்பாட்டுங்க. உங்களுக்கு லோன் வேணும்னா சிபில் ஸ்கோர் நல்லா வச்சுட்டு பேங்க்கில் போய் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து ஒரு ஃபினான்ஷியல் நிதி நிறுவனத்தில் போய் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் அதில் போய் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஆனால் இந்த மாதிரி வந்து தனிநபரை வந்து நம்பி நீங்கள் பணத்தை வந்து கொடுத்தீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.